ஃபைனல்ஸ்னா இப்படிதான் இருக்கும். வேற மாரி வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸு, வேற லெவல்ன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அணி முழுக்க முழுக்க ஆதிக்கம் செலுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஏசியா கோப்பை வென்றார்கள். ஏங்க ஏசியா கப்பு நாளைக்கு தானங்க ஆரம்பிக்குது. அதுக்குள்ள ஏசியா கப்பை வென்ற இந்திய அணின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிக்கெட் ஃபேன்ஸ் இது ஹாக்கிய பத்தியான விஷயம். வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர்பான மேட்ச்சு. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பை இந்தியான்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெறித்தனமான டாமினேஷனு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஏசியா கப் வந்து பார்த்தீங்கன்னா, பீகார்ல நடந்தது. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஹாக்கில வந்து இந்தியா வந்து பயங்கரமா ஸ்டார்ட்டிங்லேருந்தே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் மூலமா ஃபைனல்ஸுக்கும் வந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, தென் கொரியாவை வந்து ஃபைனல்ஸ்ல எதிர்கொண்டாங்கன்னே சொல்லலாம். செம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிக்கம். அதாவது 30த் செகண்ட்லயே மேட்ச் ஆரம்பிச்ச 30வது செகண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சுர்ஜித் சிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோல போட்டு இந்தியாவ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க லீடிங்ல இருக்கோம் பார்க்குறீங்களா? அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செம்ம கோல் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு பெனால்டிக்கான ஷாட் வாய்ப்பு வந்தது. அத வந்து இந்தியா தவற விட்டார்கள். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு போனா என்னங்க நாங்க கன்டினியூஸா கோல் அடிச்சு எடுத்துக்கிறோங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பை தில்பிரிட் சிங்னே சொல்லலாம். அவர் வந்து ஒரு 27த் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து ஒரு கோல் அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இந்தியா 2 ஃபார் 0 அப்படின்னு சொல்லிட்டு லீடிங்ல வெற்றி நடை போட்டு நடந்ததுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே அதே பெர்ஃபார்மன்ஸ் கன்டின்யூ பண்றேன் பார்க்குறியா? அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தில்பிரிட் சிங் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு கோல் அடிச்சாரு. ஒரு 44த் மினிட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் இந்தியா ஒரு டாமினேஷன்ல இருந்தாங்க. 44த் மினிட் அடிச்சு 3 ஃபார் 0 அப்படின்ற மாரி வந்து லீடிங்ல இருக்க. 39த் மினிட்டும் 40த் மினிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெனால்டி கார்னர் ஷாட் வந்து தென் கொரியாவுக்கு கிடைக்குது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து நம்ம ஆளு வந்து கோல் கீப்பர செம்மையா தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள கோல் வரவிடாம பண்ணிட்டாரு. இருப்பினும் ஒரு கோல் அடிச்சாங்க. நீங்க அடிச்சுட்டு போங்க. நாங்க 4 கோல் அடிக்கிறோம் பார்க்குறீங்களான்ற மாரி 4 கோல் அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா, 4க்கு 1 அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல்ஸ வின் பண்றாங்க இந்தியா. இது வந்து 4வது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏசியா கப்ப வந்து இந்தியா வின் பண்றாங்க. இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2003, 2017லாம் வந்து நாங்க வின் பண்ணியிருக்கோம். 2007 கூட வின் பண்ணியிருக்கோம். ரொம்ப வருஷம் கேப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இப்ப தான் ஜெயிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2025ல ஜெயிக்கிறாங்க 4வது முறையா. ஸோ அதுக்கு முன்னாடி தென் கொரியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 முறை ஜெயிச்சிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, நடப்பு சாம்பியன வந்து பார்த்தீங்கன்னா, வீழ்த்தி நீங்க திருப்பி வரீங்கன்னா வேற லெவலுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெற்றியின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் நடக்கிற வந்து பார்த்தீங்கன்னா, ஹாக்கி வேர்ல்டு கப்புக்கு இந்தியா வந்து செலக்ட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் இந்தியன் டீம். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்ட தாண்டி வந்து ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ்ல வந்து இந்தியா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப சமீப காலமா. அது வந்து ஃபியூச்சர் இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பலமா இருக்குன்னு சொல்லலாம். கிரிக்கெட் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மத்த ஸ்போர்ட்ஸும் பார்க்கணும். நம்ம பசங்களையும், பொண்ணுங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஸ்போர்ட்ஸ்லயும் இன்வால்வ் பண்ணி கூட்டு வரணும்னு ஒரு ஒரு உத்வேகத்த குடுத்துட்டு இருக்காங்க இந்தியன் டீம்னே சொல்லலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமலர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.